நாங்கள் நேரத்தோட அங்கே போயிருந்தோம். இந்த பள்ளியாடிக்கு போய் 2-3 வருடம் விசாரித்த டைமில் அவங்க சொன்னாங்க வந்து இந்த பள்ளி ஏற்கனவே கட்ட முதல் அவர் வந்து லாபி டாக்டர் காக்கா வந்து இது எந்த வளவோ நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதான். உங்களுக்கு சொன்னேன் சொன்னாங்க அரண்டா அவரும் இந்த பள்ளி கட்டணத்தில் ஒரு ஆளாம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னே வெளிநாட்டுக்கு போய் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தோடு அந்த பின்காணியில் அவரோட இன்ஃபார்ம் தேவையில்லை காணிங்க. ரைட் காட்சி சரி இல்லை அவர் மட்டும் நிறைய விசாரிச்சு இந்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. வேறு உண்மையான தகவல் இப்போ உங்களுக்கு தான் தெரியும். இது என்ன சொன்னாங்க பள்ளியோன்ற விஷயத்தினால நாங்கள் ஊரில் நேற்று தான் கேள்விப்பட்டோம். நேற்று ராவு தான் கேள்விப்பட்ட உடனே நானும் ஒரு மௌலவி ஷர்க்கி, நான் ஒரு எம்ஏ ஹோல்டர். அப்போ பள்ளியாண்ட விஷயத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தி இதை கொஞ்சம் மீடியாவுக்கு கொடுத்த மாதிரி சொன்னால் ஆக குறைஞ்சது சமூகம் அவரை கேவலப்படுத்தும். இதில் என்னென்னா நாம் சரியான தகவலை கொடுக்காட்டி வேறு கோணத்தில் இது ஊடகத்துக்கு வந்துடும். என்னடா இப்போ நிறைய புல்லுருவிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எப்படி பெரட்டுறேன்ட்டு. இப்போ கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஹிந்த சொல்கிறாரு எங்கள் புலி யாழ்ப்பாணத்தில் கொடி பறக்குதுண்டு, ஜனாதிபதி சொல்கிறார் அவர் எனக்கு மட்டும் தான் தெரியுதுண்டு. அப்படி யாராவது பார்த்தா அப்படி யாராவது சைக்கிள்ல வந்து 2 சரியாக சொல்லணும். சரியா சைக்கிள்ல வந்து விட்டு போயிருந்து கோயிலடிச்சு போட்டு திரும்ப செஞ்சா நீங்க அங்க டவுனுக்கு போனா நீங்க வர இங்கே நீங்க இந்த பள்ளியை நீங்க எப்ப பாரம் எடுத்த? நான் பாரம் எடுத்து இப்போ போன வச்சுன்னா நான் பாரம் எடுத்து தலைவர் அவர் இந்தியா இந்த பள்ளி முன்ன எழுதி போன பாரம் எடுத்து இது கோடி பேக்கிட்ட 10-12 வருஷம் முடி நடந்துச்சு. பள்ளி பாரம் எடுத்தவருக்கு வலை ஒன்று வெளியே கொடுத்திக்காங்க. பள்ளி இந்த வலை கூட பள்ளி கட்ட ஒன்று வெளியே கொடுத்திக்கார். அந்த அதை வச்சு தான் அவர் பள்ளி ஒன்று கட்டிக்கார், ஏற்பாடு செஞ்சு பள்ளி ஒன்று கட்டிக்கார். அப்போ பள்ளி ஒன்று அவர் அந்த வலை உதவி வச்சு தான் கட்டிக்கார். வேறு அவரோட வலையை பிடிக்கவும் இல்லை, இவர் வலையும் அவர் பிடிக்கார். அவருக்கு ஒரு உரி ஒன்று கொடுத்து வெளியே கொடுத்து இந்த வளவு பள்ளிக்கண்டு கொடுத்து அவள் பொங்க செஞ்சியார். அதை வச்சு தான் அவர் பள்ளி காட்டிக்கார். அதை ஊர் மக்களோட சொத்து காஜை சேர்த்து சாமி செஞ்சு பள்ளி காட்டிக்கார். அதுக்கு பிறகு தான் வளவுக்காரன் வந்து எந்த வளவு சாமன் என்ற பிரச்சனையை உருவாக்கியான். அது பிறகு இவர் என்ன காய்ச்சாலும் நமக்கு தெரியாது. அது அந்த பிரச்சனை தெரியாது. அந்த அது அண்ணனும் நான் வீட்டில் அவரை தேடி போனோம். பழைய நாளை வரக்கான அவரை மொபைல் நம்பர் இருந்தால் உடனே கேட்கலாம். இப்போ அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனை வளவு புறவு பிரச்சனை வந்து அவனோட பலம் வந்து தடுத்தி ஒன்றில் என்ன விட்டு உறுதிக்கு 2 பேரும் பார்க்குவாங்க. என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு வழக்கு நடந்து முடியும். அதுக்கு பிறகு நான் பள்ளியில் இங்கே வந்து பள்ளியில் நான் ஒரு வருஷம் பொருளாதார பதவி செஞ்சேன். போன வருஷம் எனக்கு இந்த பள்ளியை மாறி எனக்கு தலைவர் பதவி எடுத்து இந்த பள்ளியை பந்தந்தி அவரை பிரச்சனை அவர் நின்றார். அது கோடு தீர்ப்பாக்கி இப்போ அவன்ட வலை வந்து அரசாங்கத்துக்கு கோட் சவனை கொடுத்து அவரை பேர் அது காக்காவை பேர் எனக்கு சரியா தெரியாது. மொபைல் நம்பர் அது ஒன்றும் எனக்கு தெரியாது. அது கேடிப்பான் தாயிரன்னு சொல்றாங்க. ஓர்டர் வந்து ரிஜிஸ்டர் கொண்டு வந்தான். உண்மை வந்து இது அவர் பள்ளி தான் என்று அவரை இடம் வந்து அவர் இப்போ அவரை முடிச்சு கோட் தீர்ப்பு கொடுத்து அவர் இடம். இனி அதுக்கு பிறகு நாங்கள் போலீஸார் எல்லாம் வந்துட்டேன். நான் பள்ளி திறப்பை கொடுத்துக்கேன். எங்கள் பள்ளி உடைச்சி பொலிச்சு இருந்தால் உங்களோட சாமான் எடுக்கணும். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பொலிச்சு வந்து சொல்லி உங்களோட சாமான் எடுங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு சாமானும் தேவையில்லை. பள்ளியை அவருக்கு கொடுத்துருவோம். பள்ளிச்சாமான் எல்லாம் அவருக்கு தான் இந்த பொதுமக்களை சொத்து எனக்கு தேவைன்னு கொடுத்தாச்சு. இந்த பள்ளி இது ஒன்றும் தேவையில்லை. எந்த சொத்து இல்லை, பொதுமக்களை சொத்துண்டு நான் பொலியோடைய முன்னுக்கு துறப்பெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து போட்டு நாங்கள் பூட்டி துறப்பை கொடுத்து போட்டு நாங்கள் வெளியாகிட்டோம். இப்போ அவர் பள்ளியை வச்சு கொண்டு விவரம் வச்சு நீக்கார். ஜும்மா கடையை துறப்பு தாருன்னு சொன்னார். ஜும்மா கடையை நாங்கள் போய் உடமை சேவையெல்லாம் போய் பேசினோம். உடமை சேவை பேசணும் திறப்பு. நீ அந்த ஆள் சொல்லுது நாங்கள் பள்ளி திறப்பு வாங்கினோம் உங்களுக்கு பெரிய டக்குன்னு தெரியாது. அந்த ஆள் ஓமையாங்க இது பள்ளி எந்த இது கூட நீங்கள் பள்ளி தொழுகிறதும் உங்களுக்கு
இது இல்லை பாஜக இல்லை சாமண்ட ஒரு கொள்ளையெல்லாம் காய்க்கிறாங்க. அதையும் நாங்கள் கேட்டு போட்டு பொறுமையாக நாங்கள் வந்துட்டோம். நான் யோசிச்சு முடிக்கிறதுன்னு 2 நாள் டைம் பண்ணணும்னு சொன்னார். நான் இந்த தம்பியோட காய்க்கணும்னு சொன்னார். எல்லா விஷயம் தம்பி லாவி டாக்டரோட காய்க்கணும்னு சொன்னார். அவர் காய்க்கிறார். அதையும் கேட்டு வந்துட்டோம். வந்து நாங்கள் எல்லோரும் வெளியாகிட்டோம். அப்போ ஜும்மா பிறகு நாளைக்கு உங்களுக்கு முடிவு வாங்குவோம் சொன்னார். ஜும்மா பிறகு கோல் அடிக்கும் லாவி டாக்டர் அடித்தோம். நான் அக்கரைபத்துக்கு அவசர பயணம் போகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு வாங்கன்னு சொன்னார். இன்றைக்கு ஒரு முடிக்கிறேன்னார். இன்றைக்கு கோல் அடித்தோம். காத்தாங்குடி வைக்கிறான்னு சொன்னார். அது காத்தாங்குடி காக்கா வைக்கலாம்னு சொன்னார். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இப்பயும் கோல் அடிச்சு கேட்டோம் முடிவு இல்லை. இப்போ அவங்க காசு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அவங்க 40 லட்சம் கேட்குறாங்க. 40 லட்சம் காசு எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் இனி ஊர் மக்கள்கிட்ட சேர்த்து தான் காசு கொடுத்து திடீர்னு காசு கொடுத்து வாங்க கொடுத்து அவர் 40 லட்சம் கொடுத்து பஸ் எங்கள்கிட்ட இல்லை. ஊர் மக்கள்கிட்ட இப்போ கஷ்டம் ஜாமான் கேட்டு தான் வாங்குவோம். நாங்கள் இப்போ காசு ஏறதுக்கு கொழும்பு வரையும் எங்களுக்கு போக முடியாது. ஊரில் உள்ள மக்கள்கிட்ட சேர்த்து 1000 2000 500 சேர்த்து தான் இந்த ஏற்பாடுகள் செய்யும். இதுதான் உண்மையாக பிரச்சனை. அந்த 40 லட்சம் சேர் வரைக்கும் பள்ளி லொக்கு இப்போ அவன் சொத்து பள்ளியில் முடி பள்ளி முடிக்க துறப்பை தாங்கோ. நாங்கள் உங்களுக்கு எழுத்து மூலம் 2 கிழமைக்கு கூட காசு ஆரம்பிட்டு பேசி பார்த்தோம். பேசி போய் இவ்வளவு ஆரம்பிட்டு நாங்கள் அவர் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏடும் ஒரு 20 லட்சம் தான் ஆரம்பிட்டோம். இல்லை காணல 30 லட்சம் நான் 25க்கும் ஒரு அடித்து பார்த்தோம். துறப்பை தாங்க நாங்கள் உங்களுக்கு தாரமாட்டோம். இது வரைக்கும் ஒரு ரிப்ளையும் இல்லை. தாரண்டாக்கள் சந்திப்பாங்க. துறப்பை வாங்குவோம் உங்களோட பள்ளி உங்களோட செய்யுங்க இந்த காசு தரோம்னு எழுத்து மூணு வழி போட்டு தரலாம். அதே ஏற்பாடு ஒன்று இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஒரு யோசனையோடு இருக்கிறோம். என்ன நடக்குது பார்ப்போம். வழக்கு நடக்க கூட அறிவித்தல் ஒன்று உண்டு. அறிவித்தல் எங்களுக்கு கிடைக்கிது. பள்ளி சார்பாக அவரை இளையம்பியா முன்னாள் தலைவர் தான். அவரை அவர் தான் போகணும். அவர் தான் இந்த கோடு பேசி போட்டு அவரோட சொல்லி அவர் பேசினவர் அவருக்கு பேசினோன்னு சொல்லியா இந்த பள்ளி பண்டு நீங்கள் பள்ளிக்கு எழுதி கொடுங்கோ வந்து இந்த எதிராளியோடையும் சொல்லிக்க அவர் தாரம் பண்ணி காய்ச்சிக்கிறான். அது என்ன பிறகு ஒன்று அது கதை அது சுவர் பண்ணாங்க. அப்போ இதோட முடிஞ்சு இப்போ அவர் இப்போ எதிர்பார்க்குறாரு. இப்போ இந்த டூரிஸ்ட் ஏரியா மாதிரி இப்போ பள்ளியை காய்ச்சி பண்ணிக்கார். நாங்கள் அப்படியே எங்களுக்கு பள்ளியே தேவையில்லை. உயரம் அவர் எடுத்துக்கணும் போட்டு உடைக்கணும் எடுத்துன்னு போட்டு உடைக்கணும்னா அவர் உடைச்சின்னு போட்டு வேற எங்க ஒன்று கீழே. சரி, இந்த பிரச்சனை வந்து ஜமியத்துல் உலமா சபைக்கு நீங்கள் ஏற்றி வச்சலாம். ஜமியத்துல் உலமாக்களுக்கு அறிவிக்காங்க. இந்த கோடு முடிஞ்சு கொடுத்திக்காங்க. சரி, நீங்கள் ஜமியத்துல் உலமாவோட தலைவர் என்ற வகையில் அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி அணுகினாங்க? நான் இந்த கோர்ட்டில் சாக்கிலையும் ஒரு ஆள், நான் உறுதியில் சாக்கிலையும் நானும் ஒரு ஆள். அப்போ அவர் வந்து நானே சாக்கி கோர்ட்டில் ஏறி என்கிட்ட ஜட்ஜு 8 கேள்விகளுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அது காரணம் என்னென்னா, அந்த உறுதி சொந்தக்காரி, அந்த வளவுக்கு சொந்தக்காரி வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம். அது அவள் அதிகாலத்தில் இருந்து இந்த உள்ளைக்கு இந்த வளவுக்குள்ளே வாரது ஒளிசாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்டவ வந்து கடைசியாக நான் இந்த பல்லாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு என்ற வீட்டுக்கு வந்து இவ்விடத்தில் இருந்தால் நான் அந்த வளவுக்குள்ளே போகிறேன் ஒளிசாக்குறது. போய் ஒளிசாக்கி எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வளவில் ஒரு துண்டை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு முன்னாள் தலைவராக இருந்தவ அப்படி ஒரு குரூப் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வளவு துண்டு வேணும் பள்ளி நாகூர்மான்னு சொல்கிறவங்க என்று சொல்கிறேன். நான் உண்மையாக ஒரிஜினல் ரெஜிஸ்டர் நேம் எழுதுகிறேன். நாகூர்மான் தான் அது புழக்கத்தில் நாங்கள் பாவிக்கிறது. அது பரம்பரையாக அந்த வளவுக்கு சொந்தக்காரர் வந்து அவட ஹஸ்பண்ட் அவர் தானே இந்த பள்ளிக்கு இந்த வளவை வந்து எப்போ வக்ஃபு செஞ்சிருப்பா பள்ளி கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அது வக்ஃபு செஞ்சது வந்து எனக்கு ஆண்டு நினைப்பில்லை. 5ஆம் ஆண்டு அந்த சுனாமி பிறகு 2005 அப்படி இருக்கும். அடுத்தது இந்த வளவுல வந்து வக்ஃபு செஞ்சதுக்கு பிறகு இவர் இந்த வளவுல இது வளவு வந்து குடிலால தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கிடுகால கட்டப்பட்ட குடி. அப்போ நான்
கிடுகார கட்டப்பட்ட குடியில் நான் பலமுறை போய் நாங்கள் தொழுவிச்சு போட்டு அவங்களோட கலந்திருந்து போட்டு வந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் அறிய யாரும் இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடினதாக எனக்கு தெரியாது. அதன் பிறகுதான் இது ஒரு நிரந்தரமான கட்டடத்தை உருவாக்குறதுக்கு இந்த மஹல்லாவாசிகள் அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து எங்களோட மஹல்லாவை சேர்ந்த பிள்ளைகள் பலர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உள்நாட்டிக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நாங்கள் மஷூரா பண்ணி அவங்களோட உதவியின் பேரில் தான் நாங்கள் நிரந்தரமான ஒரு கட்டடத்தை இங்கே கட்டினோம். கட்டினா உண்மையாக அந்த மஹல்லாவாசிகள் அங்கே போவாங்க, தொழுவாங்க, வருவாங்க. இந்த இப்படியான காலகட்டத்தில் இந்த நிரந்தரமான அந்த இது கட்டடம் கட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பட்ட பொழுது இந்த பழைய தலைவர் என்னட்ட சொன்னார், அந்த டைமில் தலைவராக இருந்தார். இப்படி நம்ம இந்த இதுக்கிடையில் இந்த உறுதிக்கு இந்த உறுதி எழுதின காலகட்டத்தில் யாக்கத்தளி லோயர் என்றவர் அந்த உறுதி எழுதினவர். கல்முனக்குடியோ சாஞ்சமலை இருக்கிறார் யாக்கத்தளி லோயர், அவர் தான் இந்த உறுதி எழுதினவர். பள்ளிக்கு இல்லை, உறுதி எழுதினவர் வக்கு செஞ்ச பல உறுதி எழுதினவர் யாக்கத்தளி லோயர். அவரும் இந்த பள்ளிவாசலில் அந்த உறுதி அந்த குடிலுக்குள்ளே இருந்து பார்த்து கேட்டு தான் இந்த உறுதியையும் எழுதினேன். அப்போ அந்த உறுதி எழுதின லோயர் பள்ளிவாசல் வக்கு செய்யப்படுறவர் ஒரு பொய்யான உறுதியில் இருந்து அவர் உறுதி எழுதுறதுக்கு முயற்சி எடுப்பாரா? எனக்கு பெரிய புதுனமாக இருக்கும் நினைக்கும். அவர் ஒரு படித்த மனுஷன், ஒரு சீனியர் லோயர், இந்த மும்பை பிரதேசத்தில் ஒரு சீனியர் லோயர் அவர். அப்போ அவரால் அது எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் நான் தான் அதனுடைய சாட்சிகளில் 2 சாட்சிகள் ஒரு ஆள் நான். அடுத்தவர் யார்? மற்றவர் அந்த வளவுக்காரின் மூத்த மகன். பேர் அவர் பேர் எனக்கு அவ்வளோ பேர் மறந்து போகுது. அவர் ஒரு ஆசிரியரும் கூட அவர். ஆனால் அவர் கொஞ்சம் அந்த அந்த அதை எனக்கு பகிரங்கமாகவும் சொல்ல இயலாது. அவர் கொஞ்சம் ஒரு மிதமான படியன். அவர் அந்த உங்களுக்கு விளங்கியிருக்கும்படி சொல்கிறேன் நான். தெரியும் தானே அவர் உங்களுக்கு. சரி, அப்போ அவர் நான் கோர்ட்டில் எனக்கிட்ட நேரடியாக நீதவான் விசாரணை செஞ்சேன். அவர் அந்த லோயர் குறுக்கு விசாரணை செஞ்சேன். அப்போ நான் தெளிவாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். சரிதானே? ஆனால் அதுக்கு பிறகு இந்த வளவு குறிப்பிட்ட அவருக்கு சொந்தம் என்று சொல்லி கோடு தீர்ப்பு வழங்கிருக்கு. அப்போ அந்த தீர்ப்பு வழங்கினா நாங்கள் தீர்ப்பை மதிக்கத்தானே வேணும், கோட்டை மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணும். அப்போ இங்கே சிறு சிறு அப்படி இதுகளோ எல்லாத்தையும் நாங்கள் அமர்த்தி ஒரு பிரச்சனையும் நீங்கள் படுத்த தேவையில்லை, சட்டத்தை நாம் மதிக்கணும். சட்டப்படி அவர் அந்த இவர் ரெஜிஸ்ட்ரார் போலீஸ் ஆக்கள் எல்லாரும் அவங்க சட்டப்படி அவங்கள்ட்ட பாரம் கொடுத்தாச்சு. அப்போ நாங்கள் மிகவும் யோக்கியமான முறையில் மரியாதையான முறையில் நாங்கள் நடந்து கொண்டோம். அவங்க வார நேரத்தில் ஃபைசல் ஜமாத் பள்ளிக்குள்ளே இருக்கி அந்த ஜமாத்தையே நாங்கள் உடனடியாக நீங்கள் போங்க, இந்த பள்ளி நம்மளோட பள்ளியாக இல்லை, இப்போ இது இன்னொரு ஆளுக்கு சொந்தமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அடுத்த பள்ளிக்கு நீங்கள் போகணும்னா அவங்கள விஷயத்தை அறிஞ்சு அவங்களே தானாக அப்படியோ அடுத்த பள்ளிக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவங்களை அதை பூட்டை போட்டாங்க, செஞ்சாங்க, அதோடு எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ விலை பேசப்படுது. சுருக்கம் விலை நான் தான் நேரடியாக பேசினாள் இவளோட. அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க? அதான் தாகிர் புழக்கத்தில் தாகிர்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அவங்களோட உண்மையான ரெஜிஸ்டர் நேம் எனக்கு தெரியாது. தாகிர்னு சொல்லுவாங்க. டாக்டர் லாகிர் காக்கா அவர் எங்கட உள்ள இருக்கிறதால அந்த அவரை வச்சுதான் இவரை நாம் அறிய வேண்டி கிடக்கு. அப்ப அந்த டாக்டர் லாஃபிரும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி அவர் காக்கா சார்பாக சொல்றேன் தொடர்ந்து சொல்றேன் கேளுங்களேன். அப்போ அது பிறகு போயிட்டாங்க. அப்போ நான் டாக்டர் லாபீர் இங்கே இந்த பாரம் எடுக்கிறதுல வந்திருந்தார் அவங்கள கூட. அப்போ நான் டாக்டர் லாபீர் அணுகி மற்ற பக்கத்தால் ஆளை எடுத்து சரி கோடு தீர்ப்பு வழங்கிட்டு அதில் நாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாம் கோர்ட்டுக்கு நாம் சட்டத்தை இது மதிக்கணும், நீங்கள் பாரம் எடுக்கலாம் செய்யலாம், நாம் வேறு ஏதாவது ஒரு முறையில் இந்த பள்ளிவாசலை இயக்கிறதுக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாதான்னு கேட்டேன். அவர் சொன்னார் வீட்டை வாங்க நான் மாறுதலாக கதப்போம், இப்போ நாம் இந்த பிரச்சனையை முடிப்போம் என்றார். உடனே அண்டே பின்னரும் நாங்கள் அங்கே போயிருந்தோம். நானும் என்னுடைய சகாக்கள் இவங்களோட பள்ளிவாசல் மெம்பர்ஸ் இன்னும் இளைஞர்கள் அப்படியே நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அங்கே போயிருந்தோம். அவர்கிட்ட பேசினோம். அவர் எந்த ஒரு பேச்சுக்கும் எங்களுக்கு ஒரு பிடிதர் அல்ல. அப்போ கடைசியாக அவர் சொன்னார் எங்கள்கிட்ட,
நீங்கள் எங்களோட தம்பியோட பேசுங்கோ, டாக்டர் லாஃபியரோட பேசுங்கோ. இவர் பேசி இவர் என்கிட்ட பேசுகிறதும் அவருக்கு எல்லாம் உண்டு, அது பிரச்சனை இல்லை. அவர் என்கிட்ட பேசுவார், நான் எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லி போட்டேன். நான் போகிறேன், நான் எனக்கு வேலையால் கிடக்கு, தம்பியோட பேசுவார், முடிவெடுங்கன்னு என்கிட்ட சொன்னார். உடனே அவடத்தில் எழும்பி பக்கத்து ரூமில் தம்பி இருந்தார், தம்பிகிட்ட போனேன். அப்போ அவர் சொன்னார், ஓ மௌலவி, இன்னும் இருக்கின்ற டெலிஃபோன் நம்பர், உங்களோட நம்பரையும் தாங்கோ. நான் டிராவைக்கு காக்காவோட ஆறுதலாக பேச டயர்டாக இருக்கார் இப்போ அங்கேருந்து வந்தேன். அப்போ நான் அவரோட இரவைக்கு ஆறுதலாக பேசி நான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு நான் எடுத்து தாரேன்னு சொன்னார். சரி, நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன்னுண்டார். நான் வந்தேன், அடுத்தாண்டு காலம் ஆயிட்டு. அப்போ அவர் கோல் எடுக்கலை. உடனே நான் அடித்தேன் அவருக்கு, எடுத்து கேட்டேன், என்ன இரவு கதைச்சியலா பேசினீங்களா? ஓ, இரவு நான் பேசினேன் காக்காவோட, நான் கொஞ்சம் பிஸியில் நான் கொஞ்சம் சொன்னீங்க சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரெண்டார் அப்படி சொல்லி அதுக்கு பிறகு அது இதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன சென்னுட்டு கேட்டேன்னு திரும்ப நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், நான் காக்கா அக்ரபத்துக்கு போயிட்டார், வருவார், இன்றைக்கு வருவார். வந்த உடனே நான் அந்த பிரச்சனையை பேசி உங்களுக்கு காலையில் நான் உங்களுக்கு தீர்க்கமான முடிவு கொண்டு தந்து உங்களோட பிரச்சனையை நான் முடிக்கிறேன்னு முடிச்சுட்டேன்னு சொன்னேன். அப்போ நான் அடுத்த நாள் காலையில் பார்த்தேன், வரல. அப்போ இப்போ எடுத்தேன், இப்போ காலையிலையும் எடுத்தேன். சொன்னார், காத்தாங்குடிக்கு போயிட்டார், காத்தாங்குடி நிற்கிறார், இப்போ வருவார். காத்தாங்குடிலேருந்து வந்ததுக்கு பிறகு உங்களோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு தந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அவர் காத்தாங்குடிக்கு போகிறாராம், கொழும்புக்கே போகிறாராம் என்று சொன்னார். இப்போ இந்த நிலைமையில் அப்போ இன்றைக்கு நான் அவரோட கதைக்கிற நேரத்தில் அப்போ டாக்டர் லாஃபியர்கிட்ட கேட்டேன், அப்போ காக்கா என்ன உங்களோட என்ன இந்த விலைக்கு என்ன இந்த இடத்துக்கு என்ன சொன்னார், அதை நீங்கள் சொல்லுங்கண்டார். அவர் 40 லட்சம் ரூபா கேட்குறார் அப்படின்றார். 40 லட்சம் ரூபா காசு எங்களால் தர முடியாது. ஏன்னா இது நாங்கள் இந்த கிராமம் ஏழை கிராமம், நாங்கள் ஆக்கள்கிட்ட போய் வசூலிச்சுத்தான் உங்களுக்கு ஒரு பெறுமதியை நாங்கள் தரணும். இது 40 லட்சம் வேண்டாம் எங்களால் சுமக்க முடியாத தொகை உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களேன்னு என்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், ஆக கூடினது எங்களால் முடியுமானது ஒரு 20 லட்சம் ரூபா காசு நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து சேர்த்து தாரோம் என்று சொல்லி நான் சொன்னேன். இல்லை, நான் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார், ஒரு 30 பரவாயில்லை, மற்றத்தை நான் அவர்கிட்ட பாரம் எடுப்பேன் அப்படி சொன்னேன். அப்புறம் 30 எங்களால் தர முடியாது. சரி, நீங்கள் அப்படி இதில் பிடிவாதம் அவங்க நான் இருக்கிறதால கடைசி நாங்கள் உங்களுக்கு 25 சேர்த்து தாரோம் என்று நாங்கள் சொன்னோம். சரி, நான் இந்த விஷயத்தை காக்கோட காய்ச்சி போட்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முடிச்சு தாரேன்ன்றார். இன்னமும் முடிக்கார், ஒரு இதுவும் இல்லை. சரி, இப்போ அந்த 20 லட்சத்தையும் வந்துட்டு பொதுமக்கள்ல பள்ளி இது முஸ்லிம் இல்ல பள்ளி எப்படி இது திரட்டையிலுமா நாங்கள் ஊர் வழிய மக்கள்கிட்ட போய் எடுக்கணும், வேறு வழியிலே தனி நபர். இல்லை, இது ஒரு ஏழை கிராமம், நல்லா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ஏழை, அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அரைக்கரைவாசி இந்த பள்ளிவாசல் மஹல்லாவுக்கு உட்பட்ட மக்களை பார்த்தா, மஹல்லாவாசிகளை பார்த்தா கிட்டத்தட்ட அரைக்கரைவாசி கைம்பெண்கள். அவங்களோட கணவன்மார் அவங்கள்ட்ட இல்லை, மௌத்தாயிட்டாங்க. சிலர் இதை பயங்கரவாதத்தை தொலைஞ்சிட்டாங்க. அப்படி போய் இன்றைக்கு இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த உள்ளது கொஞ்சம் பேர் தான் என்றாலும் பரவாயில்லை. நாங்கள் ஊர் வழியை மெனக்கட்டு கொஞ்சம் சல்லிக்காரர்கள்கிட்ட நாங்கள் போய் இதை எப்படியோ வசூல் பண்ணி கொடுத்து பள்ளியை இயக்கத்தானே வேணும், பள்ளியை மூடி போயில அந்த தோரணையில் நாங்கள் இதை செஞ்சு தாரன்னு சார். ஆனால் அது சம்பந்தமாக இன்னும் எந்த விதமான ஒரு ஒழுங்கும் இல்லை. எந்த பேரா அதல்ல மௌலவி. பொதுவேலி பிரதேசத்தில் நேற்று மஸ்துல் மஃபாசா பள்ளிவாசல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மையம் மூடப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய தகவல்களை அந்த பள்ளிவாயலின் தலைவர் மற்றும் பொத்துவில் ஜமீதுல்மாவின் தலைவர் அவர்கள் அது பற்றிய தகவல்களை எங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தெளிவுபடுத்தினார்கள். எனவே முஸ்லீம் என்ற பெயரில் வைத்திருக்கின்ற ஒரு நபரால் இந்த முஸ்லிம்களுடைய பள்ளிவாயல் மூடப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் எதிர்காலத்திலும் சமூகமும் அவருக்கு பதில் சொல்லும் என்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி கட்டினாங்க தானே, ரெக்கார்ட் பண்ணிக்கொள்கிறோம். பள்ளி கட்டின டைமில் வந்து இந்த உங்களோட லேண்ட் வந்துட்டு ஏற்கனவே இந்த கைவிடப்பட்டு தான் இருந்த டைமில் உங்களோட பிரதர் வந்து
எப்போ அது விஷயமாக இந்த பள்ளி சொந்தம் எனக்கு எப்போ இது வழக்கு போட்டாரு? பேப்பருக்கு போடுறது நான் தினக்குரல் இவர் நவமணி இவர் கிழக்குவார் கதையை நீங்கள் அதை முன்னுப்படுத்த கவனிக்க. ஓகே 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 அந்த அறிமுகம் செஞ்சால் தான் நான் நீ கூட ரைட் ஓகே சரி சரி நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டா சரி சரி இல்லை இந்த ஆரம்ப டிகிரி பிரச்சனை இப்போ இந்த பள்ளி வந்து அப்படின்னே காட்டினா உங்களோட பிரதர் லேட்டுன்னு சொல்லி கோர்ட் வந்து திருப்பி கொடுத்தீங்க. அவரோட பள்ளி வந்துட்டு கட்டுப்பட்ட நேரத்தில் வந்து இப்படி ஆரம்ப கட்டி அதை முடியும் வரைக்கும் வந்து அதுக்குள்ளே யாரும் வந்துட்டு இது எந்த லேண்டுன்னு சொல்லி ஓனர்ஷிப் வந்துட்டு எடுக்கலையாம். இது எந்த லேண்ட் தானே இது என்ன தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஸ்டாப் பண்ணுவேன். அவரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை செட்டில் பண்ணிட்டாங்க பள்ளி பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை இதுக்கு அடுத்து என்னது இந்த பேப்பரில் நாங்கள் இல்லை இது வந்து இல்லை நான் வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ பள்ளி மூடி இருக்கு. அது இல்லை பள்ளி செட்டில் ஆயிடுச்சு. இல்லை இப்போ பள்ளி வந்து சார் மூடி இருக்கு. பள்ளி ஏன் மூடப்பட்டது? பள்ளி வந்து கோட்டால மூடி இருக்கு. மூடி இருக்கு. ஏன் மூடப்பட்டுச்சு அந்த பள்ளி? பிரச்சனை முடிஞ்சு. சரி அது என்ன பிரச்சனையா இருந்துச்சு சார்? ரிப்போர்ட்டரான பிரச்சனை விஷயம் முடிஞ்சு. அதான் இப்போ ஏன் மூடப்பட்டுச்சு? மூடப்படலையே பள்ளி. இல்லை பள்ளி நான் போனோம் போய் பார்த்த டைம்ல பள்ளி ஃபுல்லாக மூடி. துறப்பு கொடுத்தாச்சு. இல்லை துறப்பு கொடுக்கல. கொடுத்தாச்சு. இல்லை நாங்கள் வந்து கடன் நடவடிக்கைலாம் மேற்கொண்டு தான் வாரம் துறப்பு கொடுக்கல. கொடுத்தாச்சு. இல்லை துறப்பு கொடுக்கல. இல்லை சார் துறப்பு கொடுக்கல. பாருங்க நான் அவருக்கு கதைக்கு பாருங்க துறப்பு கொடுத்து பிரச்சனை முடிஞ்சா துறப்பு கொடுத்தாச்சு. சரியா விஷயம் முடிஞ்சு. அதுதான் இப்போ நான் கோல் எடுத்து அவர் ஆன்சர் பண்றாரு. இல்லை இல்லை அது சரி பிரச்சனை செட்டில் ஆகி கொடுத்துட்டு விஷயம் முடிஞ்சு. செட்டில் என்ன மாதிரி முடிஞ்சிருக்காது? நான் செஞ்சு முன்னுக்கு இருந்து செட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அவரோட கதைச்சு அவரோட தூக்கண்டு நீங்கள் பார்த்து நடத்தீங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போனால் சகல விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் செட்டில்மெண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும். என்ன செட்டில்மெண்ட் நீங்கள் செஞ்சா இல்லைன்னு சொல்லி ஓகே பாஸ். அது இப்போ பள்ளி கொஞ்சம் சொன்ன தெளிவாக நீங்கள் நல்லா இருக்கீங்க. அந்த செட்டில்மெண்ட் வந்து நீங்கள் சொல்லணும். என்ன செட்டில்மெண்ட் நீங்கள் செஞ்சா இல்லை அது ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி சொல்லி திரும்ப கொடுத்துருக்கா இல்லை அது காசு ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கா? 2 பிரச்சனைகள். இப்போ பள்ளிக்காரர்களோட பாட்டி வளவுக்காரர்கள் நான் வந்து நடுநிலை வைத்து அதில் வந்து பிரச்சனையை செட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதான் செட்டில்மெண்ட் சொல்லுங்க. அந்த செட்டில்மெண்ட் என்ன செட்டில்மெண்ட்ல பள்ளியை கொடுத்துருக்கீங்க. இல்லை பள்ளியை வந்து அப்படி எது சொல்லி இந்த காசு வாங்கிட்டு கொடுத்தீங்களா இல்லை டோட்டலி ஃப்ரீயாக கொடுத்தீங்களா? எதுவுமே வாங்கல. எதுவும் வாங்காம கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. அது எனக்கு தெரியாது. அங்க மூடி கிடக்குறது என்ன எனக்கு தெரியுமா? இல்ல அதுல துறப்பு வந்து குடுபடாததாகவும் அவரை துறப்பு இப்படி தருகிறோம் சொல்லி அங்க பள்ளியில வந்து துறப்பு குடுபடல. சரியா சார்? நீங்க வந்துட்டு இவடத்தை எங்களுக்கு கிடைச்ச தகவலுக்கும் நீங்க சொல்ற தகவலுக்கும் 100% வந்துட்டு ஒபிசிஷன் ஆகி முரணாகி அங்க வந்துட்டு துறப்பு குடுபடல, எந்த செட்டில்மெண்ட் நடக்கல என்று சொல்லி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட நாங்க அந்த ரிப்போர்ட் எடுத்தோம். அது நீங்க சொல்றது அதை வச்சு பார்க்கல கீழே அது நீங்க சொல்றீங்க. உங்களை வச்சு தான் நாங்கள் கோல் அடிச்சு போகிற போனால் உங்களுக்கு சாகலை பிரச்சனை தெரியும். சில்லுக்கூட்டம் ஆனா நீங்க ஏதோ சொல்றதுக்கு தயக்கம் மறுக்கிற மாதிரி என்ன மறுக்குன்னா இதுல எனக்கு லாபம் கழிக்கா. சரி அப்ப அந்த கொஞ்சம் பிரச்சனை சொல்லுவாங்க வழக்கு என்ன மாதிரி? எனக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. பிரச்சனை தெரிஞ்ச சார் ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சா தானே உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம். பிரச்சனை தெரியாம சும்மா தீர்வு சொல்லல. உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கணும்.
எனக்கு இது பிரச்சனையே இல்லை. இவரை கூட காதல் வராது அவர் பேர் என்னது சொல்லுமா? ஆறு உங்களோட பிரதரோட பேர் அது நீங்கள் அவர்கிட்ட வச்சோடு இல்லை, அங்கே பேர் தெரியாது. ஆறு இப்போ உங்களோட பிரதர் பேர் உங்களுக்கு தானே தெரியணும். பிரச்சனை சார், நீங்கள் தரம் மறுத்தா இப்படி எழுதுவோம். ஷுவர், இப்படி எழுதுவோம். இப்படி எழுதுங்க நீங்கள். நான் தரம் பை நான் ஒன் பண்ணுங்க நான் சொல்கிறேன். சரி, ஓகே, ஒன் பண்ணுங்க சொல்லுங்க. இந்த பள்ளி பிரச்சனை விஷயமாக என்னால் எதுவும் தர முடியாது என்பதை திட்டத்தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சரியா? பள்ளி பற்றிய தகவல் ஒன்றும் உங்களுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, தெரியும், தரமாட்டேன். அப்படியா? தரமாட்டேங்க. அப்ப ஒரு முஸ்லிம்கள் பள்ளி தொழுவதற்கு அது தடைப்பட்டிருப்பதற்கு உங்களுக்கு பிரச்சனை கவலை இல்லை? எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு. அப்ப நீங்க தரமாட்டேன்னு சம்பந்தம் இருந்தா நீங்க தரமாட்டேன் மறுக்கிறதுக்கு இருக்கணும். என்ன சம்பந்தம் இருக்குது? இப்ப நீங்க தகவல் ஒன்று நான் தரமாட்டேன் எனக்கு தெரியாது பத்தி ஒன்று. அப்ப தெரியாத ஒன்று நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? என்ன தெரியாது? இப்ப எனக்கிட்ட இல்லை என்று சொன்னா நான் இல்ல சார், நீங்க தெரியாது. இப்ப என்கிட்ட வந்து காசு இருக்கி இல்லாம இருக்க போல எனக்கு இல்லைன்னா சொல்லுவோம், நான் தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு இல்லை. இப்ப நான் உங்களுக்கு லொஜிக்கலி அது இருக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்லணும்? உங்களுக்கு தெரியான்னு சொல்லணுமா தரமாட்டேன்னு சொல்லணும்? இல்ல, அந்த பள்ளி பற்றிய தகவல்கள் இது தரமாட்டேன். அது உங்களுக்கு தெரியும் தெரியாது? தரமாட்டேன். தெரிஞ்சும் தரமாட்டேன். தரமாட்டேன்.